ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல ஆந்தோசயானின் பிக்மெண்ட் பத்தி நான் பேசுறேன். ஆந்தோசயானின் பிக்மெண்ட்ங்கிறது நம்ம ஃபுட், அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், கிரெயின்ஸ், சீட்ஸ், சில லீஃப், அதோட ஷூட் எல்லாத்துக்குமே வந்து இந்த பர்பிள் கலரோ வயலட் கலர் இல்ல ரெட் கலர், சில சமயங்கள்ல ஒரு பிளாக் கலர், அந்த கலர்லாம் வந்து ஆந்தோசயானின் பிக்மெண்ட் தான் வந்து கொடுக்குது. இந்த ஆந்தோசயானின் பிக்மெண்ட்க்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இத வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு கலரிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த சிந்தட்டிக் டைஸ்க்கு நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால இப்ப எல்லாம் வந்து இந்த ஆந்தோசயானின் பிக்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு ஃபுட் கலரா மாத்தி, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நம்மளுடைய ஜாம்ஸ், ஜெல்லிஸ், அப்புறம் கன்ஃபெக்ஷனரி, இதுல எல்லாம் வந்து இந்த பர்பிள் கலரை பிக்மெண்ட் வழியா கொடுக்குறாங்க. இந்த ஆந்தோசயானின் என்ன, இது எதுல இருந்து நமக்கு கிடைக்குது பார்த்தா, ஆந்தோசயானின் ஒரு வாட்டர் சாலிபிள் பிக்மெண்ட். அதாவது வாட்டர்ல தண்ணி அதுல படும்போது இந்த பிக்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகும். இந்த வாட்டரே வந்து ஒரு பர்பிள் கலராகவும் இல்ல ஒரு ரெட் கலராகவும் மாறிடும். இது வந்து பிளேவனாய்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் குரூப்பை சார்ந்தது. இந்த ஆந்தோசயானின் பிக்மெண்ட் எந்த ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹைபிஸ்கஸ், ரெட் ரோஸ், சேஜ் ஃப்ளவர், லாவெண்டர் ஃப்ளவர் இதுல எல்லாம் இருக்கு. ஃப்ரூட்ஸ்னு பாத்தீங்கன்னா பிளம்ஸ், செரி, ஸ்ட்ராபெரி, பிளாக் அண்ட் ரெட் கிரேப்ஸ், பொமக்ரனட்ஸ் எல்லாம் இருக்கு. வெஜிடபிள்ஸ்னு பாத்தீங்கன்னா ரெட் கேபேஜ், ரெட் ஆனியன், ரெட் ரேடிஷ், பர்பிள் காலிஃபிளவர், பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் இருக்கு. லெக்யூம்ஸ் அண்ட் ரைஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் பீன்ஸ், ரெட் பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், பிளாக் ரைஸ், பர்பிள் கார்ன், பிளாக் சோயா பீன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆந்தோசயானின் பிக்மெண்ட்டை நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணா இதுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண ரிசர்ச் எவிடன்சஸ்லாம் இந்த ஆந்தோசயானின் பிக்மெண்ட்டுக்கு ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி கேன்சர், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல், அப்புறம் ஹார்ட் டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, நம்மளோட லிபிட் ப்ரொஃபைல வந்து இது ஆல்டர் பண்ணுது. அதாவது எல்டிஎல் வந்து குறைச்சு ஹெச்டிஎல் அதிகப்படுது. ரெண்டாவது, பிளேட்லெட்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்து, அதாவது அக்ரிகேட் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது கொரோனரி ஆர்டரிஸ்லாம் வந்து அதுக்கு ஒரு வாசோ டைலேட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இது மூலமா நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தா, இந்த கேன்சர் செல்களுடைய வளர்ச்சியை வந்து சப்ரஸ் பண்ணுது, அப்போடாக்சிஸ இன்டியூஸ் பண்ணுது, செல்லுடைய இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்குது. ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா ஹைப்பர்கிளைசீமியாவை ரெடியூஸ் பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணுது. விஷுவல் ஹெல்த்னு பார்த்தா கிளாக்கோமா இருக்கிற பேஷண்ட்ஸோடைய விஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதாகவும், லென்ஸோட ஒபேசிட்டிய டிக்ரீஸ் பண்றதாகவும், ரெட்டினல் டீஜெனரேஷனை தடுக்கிறதாகவும் ரிசர்ச் எவிடன்சஸ் சொல்லுது. ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆந்தோசயானின் பிக்மெண்ட் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலரா உங்க மீல்ல எடுத்துக்கோங்க. இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு எந்த டாக்ஸிக் எஃபெக்டும் கிடையாது. ஓவரால் ஹெல்தி லைஃப் லீட் பண்ண நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு.